மும்முனை போட்டியா இருக்குமா 4 முனை போட்டியா இருக்குமா? 4 முனை போட்டி தான். ஆளே இல்லைனாலும் ஓட்டே போட வேணாலும் நான் தனியா ஒத்தாளா தான் நிப்பேன்னு சுடுகாட்டுல வந்து தனியா வெட்டியா நிக்கிறது மாதிரி அரசியல்ல வந்து நாம் தமிழர் கட்சி நின்றுட்டு காணா இல்லையா? எல்லா தேர்தலையுமே சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. கட்சி பணம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கறது இல்லையே, நான் வந்து கரெக்டா நிக்கிறேன் நேர்மை. நீங்க பணம் கொடுக்காம ஒத்தி வா சேப்பாக்கலாம் நான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்க பணம் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, வாக்காளர்களுக்கு கொடுப்பதில்லை, தானே வாங்கி வச்சுக்கிறாரா இல்லையா, வசூல் பண்றாரா இல்லையா? அதிமுகவை எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக பணம் கேட்கிறாரு. நான் வந்து பெரியாரை வந்து மோசமா பேசுறது மூலமா நான் வந்து திராவிட இயக்கத்தையே வீழ்த்த போறேன், திராவிடம்ங்கிற கருத்தையே வீழ்த்த போறேன்னு சொல்லி பிஜேபி கிட்ட பணம் எல்லா பக்கமுமே வசூல் பண்ணிடுறாரு. ஈழத்தமிழர்கிட்ட வசூல் பண்றாரு, சொந்த சாதிக்காரன்ட்ட வசூல் பண்றாரு, எல்லா பக்கமும் வசூல் பண்ணிட்டு எல்லா காசையும் கொடுக்காம யாருக்குமே கொடுக்காம தேர்தல் வந்துச்சுன்னா 400-500 கோடி நமக்கு லாபம் என்று நினைக்கக்கூடிய இடத்துலதான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதனால உங்கள்கிட்ட வர்ற காசை எங்களுக்கு பட்டுவாடா பண்ணுங்கன்னு மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டான்னா, அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சம்பாதிக்கிறார்கள், குறைந்தபட்சம் நமக்கு கொஞ்சம் கொடுத்தா என்னன்னு வாக்காளர்கள் நினைக்கிறான். அது சரியா தப்பா என்பது அப்புறம். ஓட் பேங்க் ஷேர் கூடுன்னு அவர் சொல்றாரு, அதிரடியா பேசுறாருல்ல. இனிமே கூடாது. இளைஞர்கள் படையெல்லாம் வந்து அவருக்கு பின்னால் இருந்தது என்பது கடந்த காலத்தில் உண்மைதான். 8.2% வரைக்கும் வந்தார் என்பது உண்மைதான். ஆனால் அதிலே பெரும்பான்மையாக இன்றைக்கு ஒரு 5% வந்து விஜய்கிட்ட போய் 16 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால பெரும்பாலான பேர் அங்கே போயிட்டான்.